ஹலோ காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் உங்கள் மாறி. இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திருச்சி மாவட்டத்தில் இருக்க வளநாடு அப்படிங்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா, நம்ம தூண்டி கருப்பசாமி அமைந்திருக்குங்க. இந்த கோவிலில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எது வேண்டி நினச்சி வேண்டுதல் வச்சாலும் கண்டிப்பாக நிறைவேறுது அப்படின்னு சொல்கிறாங்க. வாங்க இதை பற்றி தெளிவாக பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா எந்த பக்கம் திரும்பினாலும் சரி வேலு வேலு இந்த மாதிரி வேல் நிறையா இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த வேல் பார்த்தீங்கன்னா இப்போ சுமார் 3 அடியிலேருந்து 5 அடி 10 அடி 5 அடி இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வேல் இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த அளவுக்கு இருக்கிறதுக்கு காரணமே என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கருப்புசாமியோட பவர் தான் போல். பாருங்கள், நாங்களாம் பார்த்தீங்கன்னா சரி எல்லார் பக்கமும் சொல்கிறாங்க, சரி கம்மியாக தான் இருக்கும், என்னடா அதிகமாகவாடா இருக்க போகுது அப்படின்னு சொல்லி போனோம். என்ன ஒரு 100 இருக்கும், ஒரு 150 இருக்கும், 200 இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். வேலி இவ்வளோ தான், 200 300 தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்போ பார்த்தீங்கன்னா சரி நாங்கள் உள்ளே போகும்போது சரி கம்மியாக தானே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஆனால் உள்ளே போய் பார்த்தோன்னு தான் தெரிஞ்சுக்கிட்டு என்னடா அது இவ்வளோ வேல் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அப்போ தான் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்த கோயிலில் வேலை செய்கிற பூசாரி கிட்ட கேட்டோம், எத்தனை வேல் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் சொன்னார், கிட்டத்தட்ட 2 லட்சத்துக்கு அதிகமாக இருக்கும்பா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அது அழிஞ்சிட்டே வருது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. என்னடா சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 லட்சம் வேலா அப்படின்னு சொல்லிட்டு நாங்களாம் ஆச்சரியமாக பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சுற்றி பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது. இதில் இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே சில பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த இடம் பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் சேதுபதி நடித்த தலைவன் தலைவி அப்படிங்கிற படம் இங்கே தான் எடுத்தாங்க. உங்களுக்கு பாதி பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கலாம், பாதி பேர்த்துக்கு தெரியாமல் இருக்கலாம். எங்களுக்கு இங்கே வந்ததுக்கப்புறம் தான் எங்களுக்கே தெரியும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம பொன்னர் சங்கருக்கு குலதெய்வமே இதுதானாங்க. நம்மளும் ஒரு வேண்டுதல் வச்சுருக்கோம், அது நிறைவேறுதான்னு பார்ப்போம். இன்னொருத்திங்க நினைப்பாங்க, இந்த வீடியோ பார்க்குறவங்க எனக்கு கண்டிப்பாக நினைப்பாங்க, ஒரு வேளை இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அப்படியெல்லாம் இல்லைங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தேவையானதை நான் வேண்டிகிட்டு வந்தேன். அது நடக்குதா இல்லையான்னு பார்ப்போம். நடந்ததுன்னா நம்மளும் அந்த கோயிலுக்கு செய்வோம். நீங்களும் இந்த கோயிலை வந்து விசிட் பண்ணி பாருங்கள். எல்லாருமே சொல்கிறது என்னன்னா, இந்த கோயிலில் எந்த வேண்டுதல் வச்சாலும் நடக்குது, கண்டிப்பாக நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வேலை பார்த்து உங்களுக்கே தெரியும். நீங்களும் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எந்த கஷ்டம் இருந்தாலும் நம்ம கருப்பர் நீக்கி விட்ருவார், நானும் நம்புகிறேன். நீங்களும் நம்பி வாங்க. ஓகே கைஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ